நான் வந்து இன்னைக்கு ஓட் போடலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அங்க சும்மா லைன்ல நின்னுட்டே இருக்கும்போது ஒரு விஷயத்த பார்த்தேன். இதே மாதிரி அங்க நாலேஜ் ரூம்னு ஒண்ணு இருந்துச்சு. அந்த ரூம்ல ஐ எம் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மிரர் மேல எழுதி இருந்துச்சு. பட் எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அது எப்படி நம்ம மிரரை பார்த்து ஐ எம் ஸ்மார்ட், ஐ கேன் குயிட், ஐ வில் அப்படின்னு சொன்னா எல்லாம் மாறிடுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. உங்களுக்கும் அதே டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, நான் சொல்றேன். சோ நம்பர் 1 வந்து காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங். காமனா நம்ம பிரெயின்ல என்ன ஓடும், ஐ கான் டூ இட், என்னால இதெல்லாம் பண்ண முடியாது, ஐ எம் நாட் குட் எனஃப், இப்படி ஓடிட்டே இருக்கும்ல. பட் இந்த மாதிரி ரிப்பிட்டேட்டிவா ஒரு மிரரை பார்த்து ஐ எம் ஸ்மார்ட், ஐ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம பிரெயின்ல ஓடிட்டு இருக்க அந்த நெகட்டிவ் லூப்க்கு நம்மளே சேலஞ்ச் பண்ற மாதிரி. சோ டைம் ஆக ஆக நம்ம பிரெயின் வந்து இந்த ஓல்டு தாட்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு இந்த நியூ தாட்ஸ் இப்ப ஃபாலோ பண்றால மிரரை பார்த்து அதை வச்சுக்கும். சோ திஸ் இஸ் சிமிலர் டு வாட் இஸ் யூஸ்ட் இன் காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி. அதான் நான் நம்பர் 1ல காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங்னு வைக்கிறேன். நம்பர் 2 வந்து நியூரோ பிளாஸ்டிசிட்டி. அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்கும் போது பிரெயின் வந்து அந்த பர்டிகுலர் விஷயத்த ஸ்ட்ரென்தன் பண்ணும். இதான் நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். ரிப்பீட்டேட்டிவா நெகட்டிவ் தாட்ஸ் வச்சா செல்ஃப் டவுட் கொடுக்கும், ரிப்பீட்டேட்டிவா பாசிட்டிவ் தாட்ஸ் வச்சா செல்ஃப் பிலீஃப் கொடுக்கும். சோ இங்க மிரர் மேஜிக் இல்ல, பட் தி ரிப்பீட்டேஷன் இஸ். நம்பர் 3 வந்து மிரர் எஃபெக்ட். இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷனல் கனெக்ட்னு வச்சுக்கலாம். நம்ம மிரரை பார்த்து பேசும்போது அது வந்து பர்சனலாவும் ஒரு ரியலாவும் கனெக்ட் ஆகும். அப்படி பண்ணும்போது தான் பிரெயின் வந்து அது ஒரு செல்ஃப் ஐடென்டிட்டியா ப்ராசஸ் பண்ணும், இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு ரேண்டம் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இல்லாம. இது எப்படி கேட்கும்னா, இதுதான் ஆசைப்படுறேன் அப்படின்னு இல்லாம திஸ் இஸ் ஹூ ஐ ஆம் அப்படின்னு இருக்கும். நம்பர் 4 வந்து செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸி. இது எப்படின்னா, நீங்க ஐ எம் ஸ்மார்ட்னு நம்பிக்கை மட்டும் வச்சா போதாது, பிஹேவியராவும் நீங்க கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வரணும். லைக் நல்லா ஒர்க் பண்றது, நிறைய பார்ட்டிசிபேட் பண்றது, அண்ட் ஈஸியா கிவ் அப் பண்ணாம எல்லாம் பண்றது. ரிமெம்பர், யோர் பிலீஃப் இன்ஃப்ளூயன்சஸ் யோர் ஆக்ஷன்ஸ் அண்ட் யோர் ஆக்ஷன்ஸ் கிரியேட் ரிசல்ட்ஸ். சோ மிரர் கிரர் அதெல்லாம் இருக்கட்டும், என்னதான் பிலீஃப் இருந்தாலும் நமக்குள்ள ஒரு சேஞ்ச், அந்த பிஹேவியரல் சேஞ்ச் இருந்தா மட்டும்தான் எதுவா இருந்தாலும் முடியும். அவன் தானே? ஆமா. அப்படியே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்க்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு டிப்ரெஷன்ல சுத்தி இருக்கவங்களுக்கும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. பாய்.